ஹாய் சிஸ், வணக்கம். ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பை காட்ஸ் கிரேஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். அக்கா, உங்களை பற்றி நீங்களே கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களேன். ஓகே, என் பேர் ஸ்ரீ துர்கா. குழந்தையிலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய மூவிஸ் அண்ட் டெலி சீரியல்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கேன், கமர்ஷியல்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ பாம்பே ஆட்ஸ் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கப்புறமா கேபி அங்கிளோட பிரேமி வந்து அதுக்கப்புறம் அப்படி போயிட்டுருக்கேன் பை காட்ஸ் கிரேஸ். அக்கா, குழந்தையிலேருந்து இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? எந்த வயசுலக்கா உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க? 8 இயர்ஸில். 8 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்போது இவ்வளோ பெரிய ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியில் நிறைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கும். ஆனால் நான் வந்து லைஃப்பை பார்க்குற விதம் எப்படின்னா, எல்லா ஈவன் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னாலும் அதை நம்ம அட்வான்டேஜாக மாற்றிட்டு அதை நம்ம வந்து ஒழுங்கான முறையில் சக்ஸஸ்க்கு கொண்டு போகணும். அப்படி பார்த்தா எல்லா ஃபீல்ட்லேயும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். எதுவுமே ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக அது எல்லாமே நல்லபடியாக அமையும். அக்கா, நெஞ்ச மறப்பதில்லையில் உங்கள் கேரக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய கேரக்டர் பிரியாங்கிற கேரக்டர். அதில் வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ரோல். ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டீரியோ டைப் கேரக்டர் கிடையாது. எவ்வளவோ லைஃப்பில் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஓவர் கம் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, வைப்ரண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் வந்து ஆஃப்டர் மை மேரேஜ் ஒரு கம்பேக் ரீஎன்ட்ரிக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல கேரக்டராக அமையணும்னு அது வரைக்கும் ஒத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த கேரக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இருந்ததுனால தான் நெஞ்ச மறப்பதில்லையில் கமிட் ஆனேன். அக்கா, இப்போ வந்து தேவன் ஒரு கேரக்டர் என்ட்ராக இருக்கார் இல்லையா? இப்போது உங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஹவ் யூஆர் லைக் ஆக்டிங் வித் ஹிம்? எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? அந்த சீன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா வந்துட்டு இருக்குங்களா? இட்ஸ் ரியலி குட். எப்படி சொல்லணும்னா, ஒரு காமிக்கலாக, ரொம்ப லைட்டர் சென்ஸில், ஜோவியலாக அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு டெலி சீரியல் ஃபிலிம் எதுவாக இருந்தாலும் ஆல் எமோஷன்ஸ் புட் டுகெதர். இதுலேயும் அந்த மாதிரி இப்போது காமிக்கலாக திடீர்னு ஒரு குட்டி குட்டியாக சண்டை இதெல்லாம் வர்றது நல்லா தான் இருக்குது. நாங்கள் ஆக்டிங் வித் ஹிம் இஸ் ஆல்சோ இட்ஸ் குட். ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்தேன் நான். ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் தேவ் சார் காம்பினேஷனும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வண்டியில் வந்த சீன்ஸு, அந்த ஆஃபீஸில் நான் தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வராருன்னு போது நீங்கள் அப்படி பார்ப்பீங்க பாருங்கள், அதில் தொடரும் முடியுமா? ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ அர்ஜுன், என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அர்ஜுன் பற்றி என்ன சொல்கிறது, ஹீ இஸ் அ வெரி ஸ்வீட் கை. தேங்க்யூ. இன்னும் வந்து நல்லா வந்து ஆக்டிங்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி, இப்போவே நான் ஃபஸ்ட்டு பார்த்த திலக்குக்கும் இப்போதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக ஒன்றும் பார்க்கல, பட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே ஐ குட் சி த சேஞ்ச் இன் யூ. எவ்வளோ இன்வால்வ் ஆகி எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் கேரியர். அதனால் இன்னும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்லா இன்னும் டேலண்டடாக நிறைய ஃபில்ம்ஸ், நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணி இன்னும் வாழ்க்கையில் யூ ஷுட் ரீச் ஹைட்ஸ் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூக்கா. அக்கா, ஒரு லாஸ்ட் கொஸ்டின். நெஞ்ச மறப்புதலை ஃப்யூச்சர் எபிசோட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸ் பற்றி கொஞ்சம் ஃபியூ டிப்ஸ், சின்ன ஹிண்ட் தாங்க போதும். என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் ஒரு விறுவிறுன்னு கதை போகும். ஸோ ஏன்னா வந்து இப்போது கதைக்களம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட அந்த க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா ட்ராக்ஸுமே, நாட் ஒன்லி ஒன் ட்ராக், எல்லா ட்ராக்குமே கொஞ்சம் விறுவிறுன்னு போய் கண்டிப்பாக அதில் எவ்ரிடே வந்து யூ வில் ஹேவ் சம் என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் தயவு செஞ்சு பார்க்கணும். எனக்கு நிறைய பேர் சொல்கிற ஃபீட்பேக் இது, வெளியில் பப்ளிக்லேருந்து வந்த ஃபீட்பேக் என்னென்னா, இல்லைங்க நாங்கள் இப்போ பார்க்குறத நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ வேர்ட் ஆஃப் மவுத் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை, தயவு செஞ்சு பாருங்கள், நிறைய சீன்ஸ் நல்லாயிருக்கும், எல்லாரோட ட்ராக்ஸும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் என்னோடய ரெக்வெஸ்ட் அதுதான். கண்டிப்பாக எல்லோரும் ப்ளீஸ் ஸ்டார்ட் வாட்சிங். யாரெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்களோ, இது வரைக்கும் பார்க்கலையோ,
அவங்க எல்லாருமே மறுபடியும் நெஞ்சம் மறுப்பதில்லைக்கு எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. கண்டிப்பாக திலக்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஸோ மச்.